Hi friends, welcome back to Birlas Parvai. In this video, we will talk about now recently in the steam car wash அப்படினு சொல்லிட்டு ஒன்னு ரொம்ப பிரபலமா ஆயிட்டே இருக்கு एक्चुअली. அப்ப அந்த steam car washனா என்ன? அதுல என்ன அப்படி ஒரு ஸ்பெஷல் இருக்கு? என்ன பண்றாங்க அப்படிங்கற full demo தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க subscribe பண்ணல அப்படினா subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க bell button click பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எஃபோர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ள போலாம். Friends, இந்த steam car wash பண்ற ஒரு டீம் வந்து இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. CAGGO அப்படிங்கற ஒரு பிராண்ட் நேம்ல throughout the India வந்து இந்த சர்வீஸ் வந்து டோர் ஸ்டெப்ல வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்கங்கறத தான் வந்து இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த டீமோட ஹெட் வந்து மிஸ்டர் ஜிதின் நம்ம கூட இருக்காரு. ஹாய். So மிஸ்டர் ஜிதின் கிட்ட நம்ம கிட்ட இருக்கிற எல்லா டவுட்மே நம்ம கிளாரிஃபை பண்ணலாம். என்ன பண்றாங்க, எப்படி பண்றாங்கங்கறத இப்போ நம்ம பார்க்க போறோம். ஜிதின், இப்போ இந்த ஸ்டீம் கார் வாஷ் அப்படிங்கிறது இப்போ ரீசெண்டா தான் एक्चुअली நானே கேள்விப்படுறேன். ஓகே. அப்போ இந்த ஸ்டீம் கார் வாஷ்ங்கிறது என்னது? இது நார்மலா நம்ம தண்ணி வச்சு க்ளீன் பண்றதுக்கு இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? ஓகே. நான் வந்து இந்த சர்வீஸ் வந்து 5 இயர்ஸாக நம்ம கேரளாவில் ஸ்டார்ட் பண்ணுது. இப்போ வந்து சவுத் இந்தியா ஆல் ஓவர் நம்ம பண்ணிகிட்டு இருக்கு. ஆல் ஓவர் இந்தியாவில் நமக்கு பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ நார்மல் வாட்டர் வாஷில் வச்சும் நம்ம ஸ்டீம் வாஷில் வச்சு என்ன வித்தியாசம்னா, நம்ம ஸ்டீம் வாஷ் பண்ணும்போது நமக்கு தண்ணி செலவு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு 5 to 6 லிட்டர் தண்ணியில் நமக்கு ஃபுல் கார் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் நமக்கு வாஷ் பண்ண முடியும். ஆனால் இப்போது ஒரு நார்மல் கார் வாஷ் வச்சுங்க, ஒரு 100 to 150 லிட்டர்ஸ் தண்ணி தேவைப்படும். அது ஒரு நம்ம அட்வான்டேஜ் தான். இன்னொன்று வந்து நம்ம சானிடைசிங் இன்டீரியர் வந்து நம்ம ஃபுல்லாக சானிடைஸ் பண்ணலாம். இப்போ வந்து ஈச் அண்ட் எவ்ரி கார்னர் டேஷ்போர்டு, டோர் பேடு, சீட்டு, ரூஃபு, ஏசி வெண்ட் எல்லாமே நமக்கு ஏசி வெண்டில் போட்டு நமக்கு க்ளீன் பண்ணி ஃபுல்லாக ஃப்ரெஷ் ஏரில் நமக்கு கொடுக்கலாம் ஏசி எல்லாமே. இன்னொன்று வந்து நம்ம என்ஜின் ரூம் எல்லாமே நமக்கு எதுவும் டேஞ்சரஸ் இல்லாமல் நமக்கு சிம்பிளாக வாஷ் பண்ணலாம். ஏன்னா நமக்கு ஈவன் ரொம்ப கார்னரை பார்த்து நமக்கு க்ளீன் பண்ணி போகலாம். இந்த ஸ்டீமுக்கு அதோட எபிலிட்டி இருக்குது. நம்ம தண்ணி வச்சு ஃபோர்ஸாக நம்ம க்ளீன் பண்ணும்போது எக்ஸ்டீரியராக இருக்கட்டும், அப்போ இந்த கார்னரில் இருக்கிற ரொம்ப போய் ஒட்டிகிட்டு இருக்கிற மட்டெல்லாம் வந்து ஃபோர்ஸாக வந்து வெளியே வருது. அப்போ இந்த ஸ்டீம் வந்து எக்ஸாம்பிளுக்கு நம்ம டயருக்கு மேலே இருக்கிற வீல் ஆல்ஸ்லலாம் வந்து நம்ம தண்ணி இல்லாமல் நம்ம க்ளீன் பண்ணும்போது அதுலேருந்து வர ரிசல்ட் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குமா? கண்டிப்பாக. நம்ம மிஷின் வந்து சவுத் கொரியா மிஷின். ஸோ நம்ம மிஷினில் என்னென்னா அட்வான்டேஜ்னா, நமக்கு வந்து ஸ்டீம் மோட், ட்ரை மோடுன்னு ஒரு மோடு இருக்குது. ஸோ அது வரும்போது ஃபுல்லாக ட்ரை மோடு தான். இன்னொன்று வந்து நமக்கு வெட் ப்ளஸ் ட்ரை மோடு. அது ஒரு இன்னொன்று கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக வரும். ஸோ நமக்கு இந்த வீல் ஆர்ச் எல்லாமே ரொம்ப மட்டியாக இருந்தால் நமக்கு அந்த மோடு போட்டு நமக்கு ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். ஓகே. ப்ரோ, இப்போ நம்ம இன்ஜின் பேல நீங்கள் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ நம்ம வாட்டர் ஐ மீன் ஸ்டீமாக இருந்தால் கூட அதுலேயும் வந்து வாட்டர் வேப்பர்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். அப்படி இருக்கும்போது இன்ஜின் பேல இருக்கிற எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் லைக் இசிஎம்மாக இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி இதுக்கு ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? நீங்கள் அது மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? கண்டிப்பாக இது வரைக்கும் நம்ம ஃபேஸ் பண்ணதே இல்லை. நம்ம அரௌண்ட் ஒரு 5000 வெஹிக்கிள் ஆல் ஓவர் இந்தியாவில் நம்ம பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் நமக்கு என்ஜின் ரூமில் வந்து எதுவும் பிரச்சனை வராது. ஏன்னா நம்ம ஸ்டீம் வந்து ரொம்ப கம்மி தான் வருது. அது ஒன்று. இன்னொன்று வந்து நம்ம ஸ்டீம் பண்ணும்போது அதே டைமில் நம்ம வைப்பும் பண்ணிடலாம். ஸோ வைப் பண்ணும்போது அந்த தண்ணி அங்கே இருக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. ஓகே. இந்த ஏசி வெண்ட்டுக்குள்ளே வந்து நீங்கள் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க. விச் மீன்ஸ் என்னென்னா, நீங்கள் ஸ்டீமை வந்து அந்த ஃபுல் பாத் டக்ட்டில் வந்து நீங்கள் ஃபீட் பண்ணுவீங்களா அதை? ஆமாம், நமக்கு ஃபுல் டக்ட் நமக்கு ஸ்டீம் போட்டு க்ளீன் பண்ணலாம். ஓகே. அப்படி இருக்கும்போது உள்ளே இருக்கிற டஸ்ட் எல்லாமே வெளியில் இருக்கிற டஸ்ட்டு, பேட் ஸ்மெல் அந்த மாதிரி எல்லாமே நமக்கு ரிமூவ் பண்ணலாம். ஓகே. இப்போ எனக்கு ஒரு சில பேர் வியூவர்ஸ் வந்து கேட்பாங்க, எனக்கு வந்து எலி வந்து அந்த பாத்தில் ஏதோ செத்து போச்சு, அதோட ஸ்மெல் வந்து என்ன பண்ணாலும் போக மாட்டேது அப்படி சொல்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி ஸ்மெல்ஸ் கூட இது ரிமூவ் பண்ணலாம்? ஆமாம், கண்டிப்பாக. நம்ம ஸ்டீம்னா நம்ம இந்த பாக்டீரியா, பேட் ஸ்மெல் எல்லாமே டிஸ்ட்ராய் பண்ணுவேன். ஸோ அதுக்கான எபிலிட்டி இருக்குது. நம்ம 135 டிகிரியில் தான் நம்ம ஸ்டீம் போடுவேன். ஓகே. ஸோ அந்த ஸ்மெல்லு எல்லாமே நம்ம போயிடும். ஓகே. இப்போ நீங்கள் இதுக்கு என்ன எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுறீங்க, ப்ளஸ் இது அப்படியே ஒரு டெமோவாக எங்களுக்கு வந்து பண்ணி காமிக்க? கண்டிப்பாக காணிக்கலாம். ஓகே. இதுதான் நம்ம ஆப்டிமா ஸ்டீமர். நம்ம ஸ்டீம் ப்ரொடியூஸ் பண்ணுற மிஷின் தான் இது. ஓகே. இது வந்து வேர்ல்டில் பெஸ்ட் மிஷினாக இருக்கும். இது வந்து சவுத் கொரியாவில் மேட் பண்ணுறேன், நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மிஷினில் வந்து எல்லா மிஷின்லையும் கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு மிஷின். இதில் வந்து நமக்கு 36 லிட்டர் வாட்டர் கெப்பாசிட்டி இருக்குது, 36 லிட்டர் டீசல் கெப்பாசிட்டி இருக்குது. இன்னொன்று வந்துன்னா நமக்கு ஒரு 3-4 மினிட்ஸில் நமக்கு ஸ்டீம் ப்ரொடியூஸ் பண்ணலாம். அது கண்டினியூஸாக 9 bar ப்ரெஷரில் 2 கன் இருக்குது. 2 கன்னுலேயே நமக்கு கிடச்சிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு வீட்டில் போயிட்டு சர்வீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க வீட்டில் இருந்து உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி தேவைப்படுமா, இல்லை இது எப்படி ரன் பண்ணுவீங்க? இது வந்து நமக்கு அந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டி, தண்ணி எதுவும் நமக்கு வீட்டுக்குள்ளே இருந்து வேணாம். நம்ம வந்து எல்லாமே நம்ம இந்த வேனில் நம்ம செட்டப் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ஜென்ரேட்டர் இருக்குது. நமக்கு தண்ணி வந்து செலவு வந்து கம்மியாக இருக்குது. இதனால நமக்கு தண்ணி எல்லாமே நம்ம வச்சுருக்கேன்.
ஓகே. ஸோ அப்போ நீங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த சர்வீஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் நீங்கள் எடுத்துக்குவீங்க? நமக்கு ஒரு 30 to 40 மினிட்ஸில் நமக்கு ஒரு நார்மல் வண்டி நமக்கு க்ளீன் பண்ணலாம். ஓகே. இப்போ தான் நம்ம இது வண்டி வந்து டஸ்ட் ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம வாஷிங் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து நம்ம வீலார்ஸில் தான் நம்ம பண்ண போகிறேன். ஸோ வீலார்ஸில் எப்படின்னா நிறைய மட் இருப்பேன். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா முதல்ல மட்டு வந்து ரிமூவ் பண்ணுவேன் ப்ரஷ்ஷால். அதுக்கப்புறம் தான் நம்ம ஷாம்பு போட்டு ஸ்டீம் பண்ணி கிளியர் பண்ணுவேன். ஏன்னா நம்ம அப்போ அட்வான்டேஜ் என்னென்னா நம்ம தண்ணி செலவு வந்து கம்மியாக்குறது நம்ம ஒரு இதுதான். ஸோ இது வந்து நம்ம ஒரு கன்று, இது வந்து 9 bar ப்ரெஷரில் நமக்கு கன்னில் இது கிடச்சிருக்கும். ஸோ நம்ம இப்போ வீலார்ஸ் பண்ண போகிறேன். அதில் வந்து நம்ம ட்ரை ப்ளஸ் வெட் மோடில் நம்ம பண்ண போகிறேன். ஸோ இது அமுச்சு காமிச்சிக்கிறேன். இது வந்து இப்போ நீங்கள் பார்க்கலாம், இப்போ நம்ம தண்ணி வந்து எவ்வளோ செலவாக்கியிருக்குன்னு பார்க்குறேன். ஸோ நார்மல் வந்து ஒரு 6 லிட்டர் தண்ணி நமக்கு ஒரு டயருக்கு தேவைப்படும். ஆனால் நம்ம வந்து ஒரு மினிமம் ஒரு 200 லிட்டரில் நம்ம ஃபுல்லாக முடிச்சிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு 9 bar ப்ரெஷரில் நமக்கு இந்த மட் எல்லாமே சிம்பிளாக நமக்கு க்ளீன் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து எக்ஸ்டீரியர் ஸ்டீம் பண்ண போகிறேன். எக்ஸ்டீரியர் பண்ணும்போது நம்ம பண்ணுறது நமக்கு பார்க்கலாம். இந்த பேனல் மட்டும்தான் நம்ம இப்போ பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து பண்ணாத பேனல். ஸோ ரெண்டுமே டிஃப்ரென்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அதோட ஷைனிங். ஏன்னா எக்ஸ்டீரியர் பண்ணும்போது ஸ்டீம் பண்ணும்போது ஒரு எக்ஸ்ட்ரா ஷைனிங் அண்ட் ஒரு ஸ்மூத்னஸ் கிடைக்கும். அது உங்களுக்கு பார்க்கலாம். இப்போ நான் சொன்னேன்னா இப்போ இந்த கேப்ஸ் எல்லாம் பார்த்தியா, இந்த மைன்யூட் கேப்பாக இருக்குது. இந்த மாதிரி டோர்வை ஜாமில் எல்லாம் பார்த்தியா, இதில் என்னென்னா நம்ம தண்ணி போடுவேன், தண்ணி அங்கேயே போய் க்ளீன் பண்ணுறதுக்கான எபிலிட்டி இல்லை. ஆனால் ஸ்டீம் வந்து சின்ன கணிகையாக இருக்குது, அது உள்ளே போய் நமக்கு வாஷ் பண்ணி வரும். பார்த்தியா எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு. இப்போ இது பார்த்தேன்னா இப்போது கிளாஸ் திறந்துட்டு ஓட்டினால நம்ம டஸ்ட் எல்லாமே ரூஃபில் வந்து பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் ஃபுல்லாக பிளாக் மாதிரி இருக்குது. ஸோ அங்கே எல்லாமே அவர் ட்ரை பண்ணது அங்கே பார்க்கலாம். ஆனால் அது சரியாக போகலை. ஸோ நான் வந்து ஒரு ஹாஃப் போர்ஷன் வந்து நான் காமிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து നിങ്ങൾക്ക് பார்த்தாலே தெரியும் இது வந்து பண்ண ஏரியா, இது வந்து பண்ணாத ஏரியா. ஸோ ரெண்டுமே டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. ஸோ இது வந்து நம்ம இப்போது தொட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும். சாரி, இது வந்து ஃபுல்லாக நம்ம ட்ரையாக இருக்குது. இப்போ நம்ம தண்ணியால் பண்ணி வச்சுங்க, இது ஃபுல்லாக ஒரு ஸ்மெல்லு மாதிரி வரும். ஒரு தண்ணி இருந்து அது ஒரு ஸ்மெல் மாதிரி வரும். ஒரு 1 வீக் 2 வீக் அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் மாதிரி இருக்குது. ஆனால் இதை ஸ்டீம் வச்சு பண்ணால நமக்கு ஃபுல்லாக ட்ரையாக இருக்குது. அதனால் ஸ்மெல்லு எதுவும் வரமாட்டேன். இப்போ வந்து நம்ம ஏசி வந்து நம்ம க்ளீன் பண்ண போகிறேன். இப்போ நார்மல் வாட்டர் வாஷ்லேன்னா நமக்கு வாட்டர் போட்டு எதுவும் க்ளீன் பண்ண முடியாது. ஆனால் ஸ்டீம் வச்சு எப்படி பண்ணுறேன்னு நான் காமிக்கிறேன். ஸோ ஸ்டீம் வச்சு பண்ணும்போது நம்ம இதுக்குள்ளே இருக்குன்னா டஸ்ட்டு, பேட் ஸ்மெல் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்னென்னா உங்களுக்கு ஒரு புது ஸ்மெல்லு இதுக்கப்புறம் நீங்கள் வரணுன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபோம் வச்சுருக்கேன், அது போட்டு நமக்கு போட்டுன்னு வச்சுங்க. இதுக்கப்புறம் நான் புது ஸ்மெல்லு வர ஆரம்பிக்கும். இப்போ வந்து நம்ம அந்த கன்னால் நம்ம இந்த ஏசி வெண்ணில் நம்ம ஃபீட் பண்ண போகிறேன். எப்படி வரும்னு நம்ம பார்க்கலாம். இது வந்து ஃபோமு, அது கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அது வந்து டிசால்வ் ஆகி போய்டும். அப்படியே ஒரு ஆல்கஹால் மாதிரி ஒரு புது ஸ்மெல் வரும். இது இப்போ பார்த்தா நம்ம இந்த டெக்ஸ்டர் பார்த்தியா, இந்த டெக்ஸ்டரோட கேப்ஸ் இருக்குது. ஸோ பல வண்டிக்கும் பல விதமான டெக்ஸ்டராக இருக்குது. இப்போ டாட்டா பஞ்சில் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான டெக்ஸ்டர் தான். ஸோ நம்ம நார்மல் தண்ணியால் போட்டு வச்சுங்க பாருங்கள்.
இது வந்து உள்ளே போக மாட்டேன், உள்ளே போய் க்ளீன் பண்ண முடியாது. இது மேலே இருக்கனா மட்டும்தான் க்ளீன் பண்ணுவோம். இதோட கேப் இருக்குது, இந்த கேப்பில் எதுவுமே போட்டு நமக்கு க்ளீன் பண்ண முடியாது. ஆனால் ஸ்டீமால் பண்ணும்போது நமக்கு இதோட சின்ன ஏரியாவில் போய் பண்ணி க்ளீன் பண்ண முடியும். அதான் நம்ம ஸ்டீமோட அட்வான்டேஜ். ஸோ இங்கே அழுக்கு எதுவுமே இருக்க மாட்டேன். இப்போ இந்த இன்ஜின் ரூம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக க்ரீஸு ஆயிலியாக இருக்குது. ஸோ இது க்ளீன் பண்ணேன்னா இப்போ வாட்டர் வாஷ் வச்சு பண்ணணும்னு வச்சுங்க. இப்போது சில வண்டிகளுக்கு எல்லாமே ஈஸி எல்லாமே ஓப்பனாக இருப்பேன். ஸோ அது வாட்டர் வாஷ் பண்ணிங்கன்னா ஷார்ட் சர்க்யூட் ஆகி வண்டி வயரிங் ஹீட் எல்லாமே மாற்ற வேண்டியது. ஸோ நம்ம ஸ்டீமில் பண்ணும்போது என்ன அட்வான்டேஜ்னா நம்ம ட்ரை ஸ்டீமாக இருக்குது. ஸோ தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஈவன் தண்ணி இந்த ஸ்டீம் போட்டு க்ளீன் பண்ணாலும் நம்ம அதே டைமில் வைப் கூட பண்ணுறேன். ஸோ அங்கே தண்ணி இருக்கிறதுக்கு எதுவும் சான்ஸே கிடையாது. கேப்ஸ் எல்லாம் பார்த்தா சரி, ஃபுல்லாக நமக்கு டஸ்ட் எல்லாமே ரிமூவ் ஆகலாம். ஆயில், க்ரீஸ் எல்லாமே ஸ்டீம்னாலும் நமக்கு ரிமூவ் பண்ணலாம். அப்புறம் ரொம்ப அழகாக எங்களுக்கு வந்து இந்த டெமோ பண்ணி காமிச்சிங்க. கண்டிப்பாக வந்து ஒரு தண்ணியை வச்சு க்ளீன் பண்ணும்போது எந்தெந்த விஷயம் பண்ண முடியாதோ, அதுவும் முக்கியமாக இன்டீரியர், ஏசி டக்ட்டு அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ரொம்ப க்ளீனாகவும் வந்து அது உங்களுக்கு போச்சு. நான் கண் கூட பார்த்தேன் ஆக்சுவலாக. ப்ரோ, இதுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க இந்த ஸ்டீம் வாஷ்? ஸோ நம்ம ஸ்டீம் வாஷ் நார்மல் ஸ்டார்டிங் வந்து 699. 699 நம்ம ஸ்டார்டிங் ஆகுது. ஓகே. ஸோ 699 இருந்து 1200, 300 அந்த மாதிரி பேக்கேஜஸ் வண்டியை பார்த்தும் எல்லாமே பார்த்து பல பேக்கேஜஸ் இருக்குது. உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஓகே. மேஜர் சிட்டிஸில் எல்லாமே நம்ம அவைலபிளாக இருக்குது ஆல்மோஸ்ட் ஃப்ரான்ச்சைசி. ஓகே. உங்களை எப்படி ரீச் பண்ணுறது? நமக்கு ரீச் பண்ணதுக்கு நம்ம ஒரு கால் சென்டர் நம்பர் இருக்குது, 9137123456. இந்த நம்பரில் உங்களுக்கு கால் பண்ணலாம். ஸோ உங்களை நியரஸ்ட் சிட்டியில் நம்ம கனெக்ட் பண்ணி தரும். இல்லைன்னா உங்களுக்கு ஆப் அவைலபிளாக இருக்குது, iOS-லையும் ஆண்ட்ராய்ட்லேயும் நமக்கு ஆப் அவைலபிளாக இருக்குது. அது டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு புக் பண்ணலாம். ஓகே. இப்போது எந்தெந்த மாதிரியான பிளேசஸில் உங்களுக்கு நீங்கள் மேஜர் சிட்டிஸ்ன்னு சொன்னீங்க. இப்போ தமிழ்நாடு அப்படியே எடுத்துட்டோன்னா ஸோ எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுது? நமக்கு சேலம் இருக்குது, கிருஷ்ணகிரி இருக்குது, கோயம்புத்தூர் இருக்குது, சென்னை இருக்குது, அந்த மாதிரி மதுரை இருக்குது. ஓகே. இப்படி இல்லாத ஒரு இடத்துல இன்கேஸ் யாராவது இதை வந்து ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா நீங்கள் எப்படி சப்போர்ட் பண்ண முடியும்? கண்டிப்பாக நம்ம உங்களுக்கான எல்லா சப்போர்ட்டையும் நம்ம தரும். உங்களுக்கான இப்போது நீங்கள் ரெடியாக இருக்குன்னா நம்ம இது வந்து உங்கள் இடத்துல வந்து ஃபுல்லாக செட்டப் பண்ணி ரெடி பண்ணி தரும். ட்ரைனிங் எல்லாமே அங்கே வந்து உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ உங்களுக்கு ஒரு புது பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணலாம். இது உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி.